வாரத்துல 4 நாள் இங்க தான் இருப்பாங்க, 2 நாள் தான் அவங்க வீட்ல இருப்பாங்க. வரும்போதே ஒரு கால் வந்துரும், நான் வரேன், எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும், டீ ரெடியா இருக்கணும், காஃபி ரெடியா இருக்கணும், டிஃபன் ரெடியா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். சார் அதுக்கு தானே சார் மருமக, நம்ம வரும்போது செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டுல மருமகன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது. கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. வீட்டுக்கார மட்டும் கல்யாணம், நாத்தனார்லாம் எங்க சார் போறது? நாத்தனாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்க குடும்பத்தையும் அவங்க பார்க்கணும்ல, அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? நீங்க 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. சார் நான் வரலன்னு சொன்னா கூட எங்க அண்ணன் விட மாட்டேன் சார். அண்ணன் சொல்றா அதெல்லாம் ஓகே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே சார், அவங்களுக்கு தெரியாதா நம்மளுடைய வலி எப்படி இருக்கும்? அவங்களும் 24 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு? தெரிஞ்சதானே சார் நான் வரேன். இது அவங்க கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சா வரீங்க. தெரிஞ்சதான் சார் வரேன், ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். இது ரொம்ப தவறான வாதம் சார். அவங்க இப்படி சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நான் கேக்குற கேள்வி சரிதானே? இப்ப நீங்க 4 நாள் வந்து உங்க அம்மா வீட்ல இருக்க மாதிரி அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்ல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல. அது இது போறது சிரமமா இருக்குங்கறத எப்படி நாசுக்கா சொன்னீங்க? சார் எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல முடியும். சரி உடம்பு முடியலன்னு படுத்துருக்கோமே, அப்பயும் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்பயும் நம்ம திட்டிக்கிட்டே தான் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம், பாத்திரத்தை தூக்கி போடுவோம், கோவத்தை வந்து பிள்ளைங்க மேல காட்டுவோம். ஆனாலும் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதை விட என்ன உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும்? நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நீங்க பாத்திரத்தை உடைச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன். நல்ல வேளை எங்க பொண்ணுக்கு எதையும் உங்க வீட்டுல கொடுக்கல போய்